அந்த கேன்சருக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க, ரத்த இதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்கு அதுல வாட்ஸ்அப்ல, இந்த யூத் இதுல அதுதான் கேட்பாங்க. அதைத்தான் நான் டெய்லியும் 5 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவர் என்னை எழுப்பிட்டுருவாருங்க சொல்லிட்டு. அப்ப அதை காதுக்குள்ள நான் வச்சு சவுண்ட் கம்மியை வச்சு கேட்பாங்க. 12 மணிக்கு கேட்டு 1 மணிக்கு முடியுங்க. அப்படியே அந்த அதை கேட்டு 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 எனக்கு சுகம் கொடுங்க, நான் சாட்சியில உமக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கேட்டும் போது என்னோட வலி வேதனை எல்லாமே நீங்க எப்படி சொல்லி வேண்டீங்களோ அதெல்லாம் சுகம் பெற்றுட்டு தான் தூங்குறேங்க பாஸ்டர். அப்படியே அபிஷேகம் இறங்குது எனக்கு. சந்தோஷம். கர்த்தர் உங்களை தொடுறார், அதுதான் பெரிய சந்தோஷமே. இப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு மாற்றங்கள், அந்த ஒரு அசைவு வருதுன்னா உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு, உறவு இருக்கு. அந்த தொடர்புல நீங்க இருக்கிறதுனாலதான் அந்த தொடுதல் உண்டாகும். எல்லாருக்கும் அது உண்டாகும். வல்லம் அப்படியே இறங்கி உடம்பு அப்படியே தூக்கி அப்படியே இது பண்ணுதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது ஆகுதுங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் உங்க கூட இருக்கிறார், பயப்படாதுங்க, எதுக்கும் கலங்க வேண்டாம். பரிபூர்ண சுகத்தை அவர் உங்களுக்கு தந்து உங்களை சாட்சியாவே நிறுத்துவார். ஆமா, கர்த்தர் உங்க தொடுறாரு அப்படின்னா நீங்களுமே என்ன செய்யுங்க, அவர் போறத்தனே ஆண்டோட்ட சொல்லி சப்பா அவங்க நாமத்தை குறிச்சு நான் எல்லா இடத்துலயும் பேசுவேன். ஏன்னா அவருடைய விருப்பம் அதுதான். மக்கள் அவரை ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, நாம அவர் வேதம் சொல்லுது, அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்கோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் உலகத்தை ஜெயித்தார்கள். அப்போ இந்த உலகத்துல நம்ம அவருக்குன்னு அந்த சாட்சி சொல்றப்ப அவருடைய நாமம் மகிமைப்படும். ஏன்னு பிசாசுடைய கிரியைகள் எல்லாமே, அந்த கட்டுகள்லாம் அதுல இருந்து விலகி போகும். உங்களுக்கு பரலோகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்க ஆண்டோடைய நாமத்தை நீங்க அறிக்கை பண்ண ஆரம்பிக்கீங்களோ அப்போ பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும், உங்க கூட இறங்கும். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே மாதிரி பாஸ்டர் எங்க பொண்ணும் சொல்லும், எங்க பையனும் சொல்லும், நீ இப்படியே நான் ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன், அவரு கொடுத்த சரீரம் அவரோட இதுதான், அவரு எனக்கு சுகம் கொடுத்து நான் 4 பேர்த்துக்கு சாட்சி சொல்லி நான் வீட்டுல 5 நிமிஷம் இருக்க மாட்டேன், இனிமேல் எனக்கு சுகம் கிடைச்சா பைபிள் தூக்கிட்டு எனக்கு அற்புதம் செஞ்சதை பல பேர்த்துக்கு சொல்லி அவங்களை ரசிக்கப்பட வைப்பேன் நானு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் செத்தாலும் ஆண்டவர்கிட்ட போவேன், உயிரோட இருந்தா ரசிக்கப்பட வைப்பேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள ஏற்கனவே அது இருக்கு. ஆண்டவர் அதனாலதான் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். பாருங்க பாஸ்டர், கேன்சர்ல எத்தனையோ பெரிய கையில் அது என்னன்னா ஆண்டவர் எனக்கு பயங்கர சுகத்தை கொடுத்துங்க. முடியெல்லாம் கொட்டிடுங்க பாஸ்டர், முடி கொட்டிச்சு. ஆண்டவரே முடி கொட்ட நல்லா இருக்காதுல்ல ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். முடி கொட்டவே இல்லைங்க பாஸ்டர், எனக்கு முடியெல்லாம் முடி கொட்டலைங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிக்கோதேமுவினால் இயேசு சொன்னவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் மறுபடியும் இயேசுவிடம் கேட்கிறான். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவனிடம் ஆவிக்குரிய விசுவாசம் காணப்படாததினால் அவன் இப்படி சொல்லி ஆச்சரியப்பட்டான். ஒரு மனிதன் முதிர் வயதில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவன் எப்படி மறுபடியும் 2ஆம் தரம் பிறக்க முடியும் என்றான். இயேசு அவனிடம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதை குறித்து சொல்லி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நிக்கோதேமு இயேசு என்ன சொன்னார் என்பதை குறித்து ஆச்சரியப்படும் பொழுது இயேசு அதை குறித்து உவமைகளாக அவனுக்கு விளக்கமாக கூறினார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமைக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியும் மரித்து மனிதன் மரணத்திற்குள்ளாக்கப்பட்டவனாக மாறினான்.
மாறாக பரிசுத்த ஆவியினால் அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவனுடைய ஆவி திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவன் ஆவிக்குரிய மனிதனாக மாறும் பொழுது தேவனுடைய சாயல் அவனில் மறுபடியும் உருவாக்கப்பட்டு அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஆனால் இயேசு சொன்ன காரியத்தை நிக்கோதேமுவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் இவைகள் எப்படி ஆகும் என்று கேட்கிறதற்கு இயேசு சொல்லுகிறார், பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எண்ணாகமம் 21 அதிகாரம் 4-9 வரைக்கு வாசித்து பாருங்கள். கானான் தேசத்தில் அவர்களுடைய வழிகள் கரடுமுரடாக இருந்ததினால் எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் மோசேக்கு எதிராக பேசினார்கள். இதற்கு பின்னர் தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பி விஷப்பாம்புகளை அனுப்பி அவர்களை கடிக்கும்படி செய்தார். அவர்கள் தேவனிடம் உதவி கேட்டு அழுதபோது தேவன் மோசேயிடம் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்க சொன்னார். மேலும் தேவன் எவரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்தார்கள். ஆனால் பிடிவாதமான மக்கள் அவநம்பிக்கையில் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்காமல் இருந்ததினால் அவர்கள் மரித்தார்கள். பிரியமானவர்களே, ஏன் தேவன் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை ஒரு கம்பத்தின் மேல் வைக்கும்படி கட்டளையிட்டார்? சர்ப்பமானது சபிக்கப்பட்டதாக இருந்தது என்றும், மேலும் கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவெனில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைப்பது என்பது இயேசுவை மரசிலுவையில் தூக்கி வைப்பதற்கு சமமாக இந்த சாபத்துக்குரிய சர்ப்பம் உங்களை ரட்சிப்பதற்காக வைப்பது போல் காட்டப்பட்டுள்ளது. இந்த சர்ப்பத்தை பார்க்கிறவர்கள் எப்படி பிழைத்து கொண்டார்களோ அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நிக்கோதேமுவுக்கு தேவனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கின்ற அனுபவத்தை பெறாமல் இருந்து அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் காணப்பட்டான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாவிடில் இந்த ஆவிக்குரிய செய்தியின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்வீர்களானால் நிச்சயமாக தவறாக புரிந்து கொள்ள நேரிடும். பரிசுத்த ஆவியின் ஊந்துதலினால் தேவனுடைய வார்த்தையை ஆவிக்குரிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஆர்வத்தோடு ஜெபிக்க வேண்டும். இரக்கத்தின் தேவன் உங்களுடைய இருதயத்தை திறக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு உண்மை விசுவாசத்தை பெற்று நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் அடைப்பீர்கள். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அபரித விதமான பெரிய காரியங்களை செய்து உங்களை பிரமிக்க செய்வாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இந்த தேவனை தேடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, என் தேவன் உங்கள் ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுவதில்லை. அவர் நிச்சயமாகவே அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பீர்கள் என்று சொன்னாலும் சரி, என் தேவனுக்கு அது லேசான காரியம். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவருக்கு லேசான காரியம். உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் போராட்டங்களையும் உங்களிடத்திலிருந்து அகற்றுவது என் தேவனுக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லவர். அவர் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர். சகலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆராதிக்கும் தேவன் மிகப்பெரியவர். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஜெபிக்க அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, நீங்கள் தேவ சமூகத்தில் வருகிற பொழுது உங்கள் தேவன் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் மனதில் முதலாவது வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். அவைகள் எல்லாம் நாம் விசுவாசித்து என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் அவர் மாற்றத்தை தருவார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள் இறங்கட்டும். தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நிரம்புங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல அதிகாலை வேளையிலே நீங்கள் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிற பொழுது நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் நெருக்கங்கள் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் கவலைகள் மாறும், உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் மாறி போகும் இயேசுவின் நாமத்தினாலே.
இதோ என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிற உங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நாளிலே அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உம்முடைய மடியிலிருந்த சொந்த குமாரனையே நீர் கொடுத்திருக்கிறீரே. ஆமா ராஜா, வேதம் சொல்லுகிறபடி நீர் உங்களுடைய சொந்த குமாரனையே நீர் கொடுப்பீர் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசப்பா, எங்களுக்காக அந்த பூமிக்கு வந்தீர், இறங்கினீர் அப்பா. ஹல்லேலூயா. உமையே நீர் தாழ்த்தினீர், மரண பரியந்தம் நீர் தாழ்த்தினீர், உமையே தாழ்த்தினீரே அப்பா. ஆமா ராஜேசப்பா, பிதாவுடைய வார்த்தைக்கு அப்படியே நீர் கீழ்ப்படிந்தீரே சுவாமி. எங்களை மீட்கும் பொருளாக இயேசுவே நீர் உமையே கொடுக்க நீர் வந்தீரே அப்பா. உமையே அர்ப்பணிக்கும்படி நீர் வந்தீரே சுவாமி. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஹல்லேலூயா இரக்கம் உள்ளவர், எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர், எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எவ்வளவு அன்புள்ளவர் அஜா. நீர் எவ்வளவு அன்புள்ள தேவன் இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த அதிகாலையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா அளவில்லாத உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். இயேசுவே அப்பா, நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. நீர் செய்த அன்பை நாங்கள் சிலுவையில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காகப்பட்ட அடிகளை, எங்களுக்காகப்பட்ட வேதனைகளை, எங்களுக்காகப்பட்ட துக்கங்களை, துயரங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அதை பார்க்கிற பொழுது எங்கள் பாவங்கள் எவ்வளவு கொடூரமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது சுவாமி. உம்மை காண்கிற பொழுதுதான், உம்மை சிலுவையில் பார்க்கிற பொழுதுதான் நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள் அது எவ்வளவு கொடூரமானது என்பதை நாங்கள் காண முடிந்தது சுவாமி. ஹல்லேலூயா. எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே அப்பா பிதாவே. எங்கள் மனதை நீர் மாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் உள்ளத்தை கொள்ளை அடுத்தீரே, உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் இன்ப நேசரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. அழகுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. வேதம் சொல்கிறது, 10,000களில் நீர் சிறந்தவர். ஹல்லேலூயா. நீர் பள்ளத்தாக்கின் லீலி அப்பா, லீலி புஷ்பம் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழகுள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவர் சுவாமி நீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரம் தொடட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை இப்பொழுதே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும் அப்பா. தெய்வ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே நிரப்பட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அற்புத அடையாளங்கள் நடக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. முடியாததை முடிய பண்ணுகிற தேவன் அப்பா. விசுவாசத்தினாலே ஹல்லேலூயா நீதிமான் பிழைப்பான். இதை விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். என் தேவனுடைய கரம் இப்பொழுது அற்புதத்தை நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி கோபுரத்தில் உட்கார வைக்கிறவர், அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தெய்வமே உமக்கு கோடா கோடி நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே. எங்கள் மேல் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. நீடிய சாந்தம் உள்ளவர், நீர் பொறுமை உள்ளவர். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கிறவர். எங்கள் அக்கிரமத்துக்கு சரியாய் நீர் அதை எங்கள் பாவங்களை இயேசுவே நீர் எங்களுக்கு தேற்ற தண்டனை நீர் தருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், அதை மறக்கிறவர், முதுகுக்கு பின்பதாக போடுகிறவர். ஹல்லேலூயா. மீண்டும் நாங்கள் உம்முடைய அன்பை கண்டு எசப்பா நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய அன்பை ருசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அப்பா. மனிதன் அவனவன் சொந்த எசப்பா ஞானத்தினாலே இயேசுவே இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதை புரிந்து அவனாக உம்மிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிற ராஜாப்பா நீங்கள் இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா எசப்பா. இந்த நேரத்திலும் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும், ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளே இறங்கட்டும். இந்த ஜெபத்தை அப்பா நீண்ட நாளாய் கேட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் சொன்ன அநேக சாட்சிகள் உண்டு, அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்டு, இந்த ஜெபத்தை கேட்டு நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஆளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. இந்த ஜெபத்தை அப்பா கேட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ராஜா, உம்மை தேடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க அதிகாலையில் இயேசுவே இந்த ஜெபத்தை நாடுகிற ஹல்லேலூயா இயேசுவே வார்த்தையின் வல்லமையை கேட்டு அற்புதம் எனக்கு நடக்கும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டத்தில் அவர்கள் சிக்கியிருப்பார் என்று சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட கவலைகள் அவர்கள் உள்ளத்தை இயேசுவே இப்பொழுதும் ஆளுகை செய்யும் என்று சொன்னாலும் சரி, இப்பொழுதே அந்த ஆளுகை மாறும் இயேசுவின் நாமத்தில். என் தேவன் சமாதானத்தின் தேவன் நீர் இப்பொழுது அப்பா ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொடுவீராக ராஜா. எஸ்அப்பா குழப்பத்தோடும் ஹல்லேலூயா நடுக்கத்தோடும் பயத்தோடும் கண்ணீரோடும் ஹல்லேலூயா நெருக்கத்தோடும் என்ன செய்வேன் என்று இயேசுவே அங்கலாய்த்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் என் ஆண்டவர் இப்பொழுதே நீர் பேசுவீராக. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. Thank you Holy Spirit. எத்தனை பேர் என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருந்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த வார்த்தை கேட்டு எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கும். தேவ வல்லமை உங்களை ஆளுகை செய்யும். ஹalleluya. உங்கள் நுகங்கள் முறிக்கப்படும், உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். ஹalleluya. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அத்தனை சத்துருக்களும் வெக்கப்பட்டது ஓடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். மாராசாலா மாவாக்கி மவுஷாதலவர கலதியாந்துனது பிரியாந்த லிதியாமந்த கலதியாந்துனதி தி மாராஷி திலிபுரியாக்கு லதி மாவாஷா கலதியாந்துனதி மாஷாதலாகா ஊராதலபாஷி கலதியாந்துனது பிரியாந்தல மிஷிக்கிலி மாவாஷிக்கில்லா ராதலஜி. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. உன்னதமான தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இயேசுவே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்பா ஒரு மறுரூபம் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. இயேசப்பா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அது புது சிருஷ்டியாக இருக்கிறான். இயேசப்பா உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் புது சிருஷ்டியாக அவர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அமராஜா இயேசப்பா இந்த புது சிருஷ்டியாய் மாறப்படுகிற பொழுது அவர்கள் சரீரத்தில் காணக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் இயேசப்பா சாபத்தினால் உண்டான வியாதிகள் இந்த நாட்களிலே அப்பா கொடூரமாக சாபத்தினால் வரக்கூடிய இயேசுவே ஹalleluya கொடூரமான வியாதி பிசாசானவன் இயேசுவே கொண்டு கொடுக்கிற இந்த இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஹalleluya இயேசப்பா ஹalleluya கிட்னி பிரச்சனை டயாலிசிஸ் எங்கே பார்த்தாலும் இயேசப்பா ஹalleluya பிளட் கேன்சர் ஹalleluya கேன்சர் கட்டிகள் இந்த கேன்சருங்கிற பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். ஹalleluya எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். என் தேவன் மிக பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்க பிரியமானவர்களே? ஹalleluya சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர். இந்த ஜெபத்தில் நான் சகோதரோடு நான் இணைந்து நான் ஜெபிப்பேன். ஹalleluya நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். தேவனுடைய வல்லமையினால் நான் நிரப்பப்படுவேன். தேவ அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஹalleluya ஹalleluya. சத்துடைய கிரியைகள் இனி எனக்கு முன்பதாக வர முடியாது. பிசாசே இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக வருகிறேன் சொல்லுங்க. என்னோட கூட சேர்ந்து ஹalleluya ஜெபிக்கிற தேவஜனமே சொல்லுங்க. உங்கள் வாயை திறந்து இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் சொல்லலாம். உங்கள் வீடுகளிலிருந்து சொல்லலாம், உங்கள் படுக்கையிலிருந்து சொல்லலாம். இந்த அதிகாலை வேளையை கேட்கிற நீங்கள் எங்கிருந்து எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி உங்கள் வாய்களை திறந்து சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே தேவ பிரசன்னம் உங்களை இந்த நேரத்தில் நிரப்பும். தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகும். ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த சாபங்கள் இனி மாறி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரை உன்னை வேதனைப்படுத்தின பிசாசுகள் இனி உன்னை பின்தொடர்ந்து வருவதில்லை. எந்த ஒரு சாபமும் உன்னை நெருங்குவதில்லை இனி. காரணம் நீ கிறிஸ்துவின் பிள்ளை. இந்த நாளிலே வேத வார்த்தையின்படி அப்பா ஹாலில் வெங்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள். அதுபோல உன்னதத்தில் இருக்கிற தேவன் இறங்கி வந்து தன்னைத்தானே தாழ்த்தி ஹalleluya சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னை நொறுக்க சித்தமாகி ஹalleluya அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவராய் அப்பா சிலுவையில் தூக்கப்பட்டவராய் அப்பா இவரை பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி இப்பொழுதே இந்த நேரத்திலே அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும். அவர்கள் மேல் காணக்கூடிய அத்தனை சாபங்களும் மாறி போகும். ஹalleluya எப்படிப்பட்ட கொடூரமான இருதயமும் கல்லான இருதயமும் இந்த சிலுவையை பார்ப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் உள்ளத்தில் ஒரு அசைவு உண்டாகும். ஹalleluya ஹalleluya. இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற தேவஜனமே தேவ பிள்ளையே நீ இந்த இயேசுவின் நோக்கிப்பார், இந்த சிலுவையை நோக்கிப்பார். சிலுவையிலிருந்து வரக்கூடிய வல்லமை உன்னை அது விடுதலையாக்கும். இந்த நாளில் இந்த அதிகாலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த அதிகாலை வேளையிலே சொல்லிப்பார். அவருடைய தழும்புகளால் நீ சுகமாவாய். உன் சரீரத்தில் காணக்கூடிய இயேசுவின் நாமத்தை எந்த வியாதியும் நீங்கி போகும். ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நான் பேசுகிறேன். உதிரப்போக்கில் ஹalleluya வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். உன் உதிரப்போக்கு இந்த நேரத்தில் அது சுகமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நான் பேசுகிற இந்த நேரத்தில் உன் உதிரப்போக்கு சுகமாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya அற்புத சுகத்தை நீ பெற்றுக்கொண்டு இருக்கிறாய். விசுவாசத்தோடு ஹalleluya உன் வயிற்று பகுதியில் கைகளை வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திப்பார். இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகி கொண்டு இருக்கிறது இயேசுவின் நாமத்தில். ஹalleluya யூட்ரஸ் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. யூட்ரஸில் காணக்கூடிய பிரச்சனையில் இருக்கிற சகோதரியே கவலைப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார் அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகிறது. அற்புத சுகம் உண்டாகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வயிற்று பகுதியில் காணக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே என் ஆண்டவர் அற்புத சுகத்தை கேட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது விசுவாசத்தோடு கண்களை மூடி அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. உன்னதமானவரை நோக்கி பாருங்க. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்க. என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நிச்சயமாக
பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவஜனமே, இது அற்புதத்தின் நேரம், இது அதிசயத்தின் நேரம். நீ அதிசயத்தை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரையே விசுவாசித்து அவரையே நம்பி உன் வாயினால் அறிக்கை செய்து, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், இப்பொழுது நான் சுகமானேன் என்று விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகிறது. கேன்சர் இயேசுவின் நாமத்தில், ஹல்லேலூயா, கேன்சர் வியாதியில் கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ரிப்போர்ட்டுகள் மாறும். கேன்சர் முழுவதுமாக நீங்கி போகும். எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசும் விழுந்து போகும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்கிற அசுத்த ஆவிகள் எங்கிருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். பொல்லாத பிசாசை, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, அவருடைய ஹல்லேலூயா ஊழியக்காரனாய் பேசுகிறேன். அவர் சிந்தி இரத்தத்தால் மீட்டெடுத்த அவருடைய சொந்த பிள்ளையாக நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொந்த குமாரனாக நான் பேசுகிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தாயின் கருவிலே முன் குறித்தவர் மிகப்பெரியவர், என்னை கரம் பிடித்து நடத்தினவர் அவர் மிக 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 பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Maushadala mawakari kamari dilia mawa sikili mushidi mawakara dalumi yawradala shikna marakadindalabu maushakaludili mawakadi andnidi. தேவ மகிமை இந்த நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. கட்டுகள் அறுபட்டு போகட்டும், பிசாசுகள் வெளியேறி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே சாப பிசாசுகள் நீங்கி போகட்டும். தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை சாபக்கட்டுகளும் முறிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதன் கூர் முறிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் முதல் அப்பா ஹல்லேலூயா, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களில் சமாதானம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. முழங்கால் யாவும் இப்பொழுது பலப்படுவதாக. உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே நான் ஜீவ சுவாச காற்றை ஊதுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே என் ஆண்டவர் ஆவியை அனுப்பி அவைகளுக்கு ஜீவனை கொடுத்தது போல இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா ஹல்லேலூயா ஜீவ சுவாச காற்றை நான் ஊதுகிறேன். மருத்துவமனையில் இயேசுவின் நாமத்தில் முடியாது என்கிற ரிப்போர்ட்டோடு இருக்கிறீங்களா? என் இயேசு அற்புதத்தை செய்வார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவர் நாமத்தை சொல்லி பாருங்க. என் ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயத்தை உங்களுக்கு காண்பிப்பார். என் தேவன் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். அவரை முழுவதுமாக நம்புங்க, விட்டு விடாதீங்க, சோர்ந்து போயிடாதுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து அவரை நம்புங்க, தொடர்ந்து அவரை விசுவாசிங்க, அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. பிசாசானவன் உங்களுக்கு முன்பதாக அது முடியாது, நடக்காது, ஆகாது, ஒன்று செய்ய முடியாது, அவ்வளவுதான் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை நம்புங்க, கடைசி வரைக்கும் அவரை நம்புங்கள், கடைசி வரைக்கும் அவரை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. இமைப்பொழுது போதும் அவருக்கு உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்கு, இமைப்பொழுது போதும் அவர் உங்கள் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து போடுவதற்கு, ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் அவர். அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வியாபி, சகலத்தையும் படைத்தவர், அவர் உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் அவர் உலாவுகிறவர். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. மேலானவைகள் கீழானவைகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. சகலமும் சகல அதிகாரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு இந்த இயேசுவை நம்புங்கள். இந்த காலை வேளையில் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உம்முடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. விடுதலையோடு உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் நிச்சயமாக இந்த சகோதரத்தில் நான் சாட்சி சொல்லுவேன், இந்த ஊழியக்காட்டை நான் சாட்சி சொல்லுவேன், இந்த தீர்க்கதரிசிட்ட நான் சாட்சி சொல்லுவேன் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் பொருத்தனை பண்ணுகிறார்களோ, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது ஆவியானவர் இறங்கி அற்புதத்தை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயத்தின் விண்ணப்பங்களை கேட்டு தேவ தூதர்கள் இந்த நேரத்தில் துரிதமாய் செயல்படுவார்களாக. விண்ணப்பங்களை அப்பா பிள்ளைகள் அறிக்கை பண்ணுகிற விண்ணப்பங்களை தேவ தூதர்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. என் தேவன் மிகப்பெரியவர், நான் ஆராதிக்கும் தேவன் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா ஹல்லேலூயா நீர் அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னதற்காக நன்றி சுவாமி. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கட்டும். ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகருக்கே என்று சொல்லி ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். சிலுவையில் உண்டான அந்த வல்லமை, அந்த வெற்றி, ஹல்லேலூயா இயேசுப்பா, அந்த விடுதலை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.